எனது அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காகவென்றால் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த கோரி வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் 1982ஆம் ஆண்டு இந்தியாவில் கேரள மாநிலத்தில் சில பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு 1998ஆம் ஆண்டு தமிழகத்தில் பல பகுதிகளில் பரவலாக்கப்பட்டு பின்னர் 2004 நாடாளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தேர்தல் நடத்தப்படும் முறையாக அமலுக்கு வருகிறது. இந்த இயந்திரமானது ஜப்பானில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவிற்கு வருகிறது. ஆனால் ஜப்பானில் இன்றும் வாக்குச்சீட்டு முறை மட்டுமே அமலில் உள்ளது. அப்படியானால் இந்தியாவில் என்ன நடக்கிறது? இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கு சென்று அந்த இயந்திரம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை கண்டறிய முடியாது, அங்கு சென்று பார்வையிட முடியாது. அப்படி இருக்கும் ஒரு கட்டுப்பாட்டான ஒரு நிலையில் இந்த வாக்கு இயந்திரத்தில் நாம் அளிக்கும் வாக்கானது யாருக்கு, எந்த வேட்பாளருக்கு நாம் செலுத்துகிறோமோ அவருக்கு தான் சென்றடைகிறது என்பதற்கு என்ன ஒரு உறுதியான நிலைப்பாடு? இது எந்த வகையில் ஒரு நியாயமாக படுகிறது? வாக்கு இயந்திரத்தை தயாரித்து கொடுக்கும் ஜப்பானே இதை பயன்படுத்தாத போது இந்தியாவில் இதை அமல்படுத்தி இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயந்திர முறையின் தேவை என்ன? அதனாலே அதை தடை செய்ய கோருகிறோம். வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த கோருகிறோம். அதனைத் தொடர்ந்து வாக்கிற்கு பணம் வாங்குதல், ஒவ்வொரு வாக்கிற்கும் 500 முதல் 1000 வரை வழங்கப்படுகிறது. அதை வாங்கிக்கிறோம் செய்யறாங்க. இந்த பணமானது எங்கிருந்து வருகிறது? அந்த வேட்பாளர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஒவ்வொரு கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்காளர்களிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்தினரிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்படுகிறது. நீங்க தயங்கி வாங்குற காசுதான், எப்படி நீங்க தயங்கி வாங்குற காசுதான் ஒரு அரசியல்வாதிய துணிஞ்சு தப்பு பண்ண வைக்கு. நீங்க தயங்கி வாங்குற காசுதான் ஒரு அரசியல்வாதிய துணிஞ்சு தப்பு பண்ண வைக்குது. எதிர்த்து கேட்க முடியுமா? போய் கேட்டா என்ன சொல்லுவான்? நீதான் ஓட்டு போடல, குற்றம் ஓட்டு